வணக்கம். யூசுவலா நம்ம கான்செப்ட்குள்ள டைரக்டா போயிடுவோம். பட் திஸ் டைம் ஒரு ஸ்டோரியில தான் நான் கான்செப்டே சொல்ல போறேன். ஸோ இந்த ஸ்டோரி ஒரு கிராண்ட்மதர் பத்தி அவங்களோட ரீடிங் கிளாஸஸை தொலைச்சிருவாங்க. ஸோ அது எங்கெங்கெல்லாம் தேடுறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம ஸ்டோரியில பார்க்க போறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். Grandmother was in trouble. She had lost her reading glasses and was looking for them. She searched high and low. She looked through a stack of old newspapers, but she couldn't find her glasses. She overturned a chest of drawers, but all that she found was a bunch of keys and a pile of milk coupons. She put her hands into the bundle of dirty clothes kept for washing, but still no glasses. She was getting worried. There was a whole pack of letters for her to read through that morning, and she had already lost valuable time looking for her glasses. She said to herself, maybe the glasses have gone into the rubbish bin along with the waste paper I threw out this morning. Grandmother lived in an apartment on the first floor of a block of flats. She ran down a flight of stairs and looked carefully through the heap of trash, but did not find anything. நீங்க இந்த ஸ்டோரியை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நம்ம சில வேர்ட்ஸ்லாம் பார்த்திருப்போம். பிளாக், ஸ்டாக், பைல், பண்டில், பஞ்ச், ஃப்ளைட், ஹீப், பேக். ஸோ இந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸ்லாம் பார்த்திருப்போம். இந்த வேர்ட்ஸ்லாம் தான் கலெக்டிவ் நவுன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ எஸ், நம்ம இப்போ கலெக்டிவ் நவுன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் கலெக்டிவ் நவுன்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம கலெக்டிவ் நவுன்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கலெக்டிவ் நவுன்ஸ்லாம் ஜென்ரலாக பீப்புள் இல்லை அனிமல் இல்லைனா திங். ஸோ இந்த மூணு ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டீம் அண்ட் ஃபேமிலி. ஸோ ஒரு டீம், ஒரு கிரிக்கெட் டீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் 11 பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த 11 பிளேயர்ஸ் சேர்ந்தது தான் நம்ம ஒரு டீம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டீம் அப்படிங்கிறது ஒரு கலெக்டிவ் நவுன். அண்ட் ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அம்மா, அப்பா அண்ட் குழந்தைங்க. ஸோ இவங்கள தான் நம்ம ஒரு ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுவும் அகெயின் ஒரு கலெக்டிவ் நவுன். ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப்பாக ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் நம்ம கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்த ஸ்டோரியவே கன்சிடர் பண்ணிக்கலாம். சொல்ல போகிற கலெக்டிவ் நவுன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பிக்சர்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் ஒரு கலெக்டிவ் நவுனாக சொல்லுவேன் அந்த சென்டென்ஸோட, அண்ட் அதுக்கு ஏற்ற பிக்சர்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, she looked through a stack of old newspaper. ஸோ ஒரு stack of old newspapers வழியாக அந்த பாட்டி அந்த கண்ணாடியை தேடினாங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேரால பார்த்துருப்போம். ஸோ இங்கே நம்ம ஸ்டாக் ஆஃப் ஓல்ட் நியூஸ் பேப்பர்ஸ், ஸோ அந்த பஞ்சாக இருக்கிறத அதை குறிக்கிறதுக்கு நம்ம ஸ்டாக்ன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில். அடுத்த கலெக்டிவ் நவுன் எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆல் தட் ஷீ ஃபவுண்ட் வாஸ் அ பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த சாவி கொத்து கொத்தா இருக்கிறதுலாம் நம்ம பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அகெயின் இது ஒரு கலெக்டிவ் நவுன். அண்ட் தேர்ட் சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம்னா, and a pile of milk coupons. ஸோ இந்த மில்க் coupons அப்படின்னா இந்த ட்ராயர் இழுக்கும் போது அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ ஸ்டோரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ட்ராயருக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மில்க் couponsலாம் அப்படியே அங்கங்கே ஃபுல்லாக அந்த ட்ராயர் ஃபுல்லாக அதான் இருக்குது. ஸோ ஒன்றுக்கு மேலே அதிகமாக ஒரு கூட்டமாக நம்ம சொல்கிறதுனால அகெயின் இந்த பைல் ஆஃப் மில்க் coupons அப்படிங்கிறது ஒரு கலெக்டிவ் நவுன். ஃபோர்த் சென்டென்ஸ், she put her hands into a bundle of dirty clothes. இதான் பார்த்தோம். ஸோ நமக்கு தெரியும் பண்டில்னா என்ன அப்படிங்கிறது ஒரு செட்டாக இங்கே வச்சு அதை டை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு கிளாத்தை வச்சியோ இல்லைனா ஒரு ரோப் வச்சியோ டைப் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்ம பண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வாஷிங்க்கு வச்சிருக்கிற அந்த பண்டில் ஆஃப் டர்ட்டி க்ளோத்ஸில் அகெயின் அவங்க கிளாஸஸை தேடுறாங்க. ஸோ அந்த பண்டில் ஆஃப் டர்ட்டி க்ளோத்ஸ் அப்படிங்கிறது ஒரு கலெக்டிவாக சொல்கிறதுனால, குரூப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால பண்டில் ஆஃப் டர்ட்டி க்ளோத்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு கலெக்டிவ் நவுன். ஃபிஃப்த் ஒன், there was a whole pack of letters. ஸோ whole pack of letters அப்படின்னு சொல்கிறதும் இங்கே ஒரு கலெக்டிவ் நவுன் தான். ஸோ பேக்கெட் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படிங்கிறதுல நிறைய லெட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இதுவும் இங்கே நம்ம கலெக்டிவ் நவுனாக யூஸ் பண்ணுறோம். சிக்ஸ்த் சென்டென்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆஃப் பிளாக் ஆஃப் ஃப்ளாட்ஸ். ஸோ இங்கே பிளாக் ஆஃப் ஃப்ளாட்ஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு பிளாக்லேயுமே நிறைய வீடுலாம் இருக்கும். ஸோ அதை டினோட் பண்ணுறது தான் பிளாக் ஆஃப் ஃப்ளாட்ஸ். அகெயின் இங்கே நம்ம ஒரு கூட்டமாக ஒரு குரூப்பாக சொல்கிறோம், அதனால அந்த பிளாக் ஆஃப் ஃப்ளாட்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு கலெக்டிவ் நவுன். செவன்த் சென்டென்ஸ், she ran down a flight of stairs. ஸோ ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக மாடிக்கு போவோம் அப்படின்னா இங்கே செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கும், அடுத்து ஒரு லேண்டிங் மாதிரி இருக்கும், அடுத்து இங்கே ஒரு செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ இந்த இதை தான் நம்ம ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அண்ட் அகெயின் இந்த இடத்துல நிறைய ஸ்டெப்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால flight of stairs அப்படிங்கிறதும் ஒரு கலெக்டிவ் நவுன். 8th one, look carefully through the heap of trash. ஸோ அந்த குப்பையெல்லாம் ஒரு இடத்துல அப்படி கொட்டி வச்சிருப்பாங்க, அது அப்படியே குமிஞ்சிருக்கும். ஸோ அதை தான் heap of trash அப்படின்னு சொல்லுவாங்க. heap of trash அதுவும் ஒரு கலெக்டிவ் நவுன். ஸோ இந்த 8 சென்டென்ஸ்ல தான் கலெக்டிவ் நவுன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டோரியில. ஸோ இப்போ கலெக்டிவ் நவுன்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் டீட்டெயிலா லைக் எங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.